ரகுவரன், இப்போ ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கு. இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் என்னவாக பார்க்கிறாங்க? இன்றைக்கு பதவியேற்புக்காக சிறப்பு விருந்தினர்களாக யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? ஆந்திராவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தற்போது ஆட்சியை பிடித்திருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் கட்சி 135 தொகுதிகளை பிடித்து ஆட்சி அமைக்க இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து ஒளிபரப்பி வந்தது. நாம் இந்த களத்திலாம் என்னென்ன பிரச்சாரத்தை என்னென்ன முன்வைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு வந்தோம். குறிப்பாக இந்த பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்டது ஆந்திராவிற்கு என்று ஒரு தலைநகரம் இல்லாமல் இருக்கிறது, அந்த தலைநகரை நாம் அமைப்பேன் என்று சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வகையில் தான் அமராவதி, ஆந்திராவினுடைய தலைநகராக அமையக்கூடிய அமராவதி பகுதியிலே தான், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே தான் தற்போது அவர் இந்த பதவியேற்பு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு நிகழ்வில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கேற்கிறார். ஏற்கனவே நேற்றே அவர் பதவியேற்பதாக சொல்லப்பட்ட நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதற்காகவே இந்த பதவியேற்பு நிகழ்வானது ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. பொதுமக்கள் இல்லாமல் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்களும் ஏராளமான வகையில் பங்கேற்கக்கூடும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா ஆந்திரா தற்போது இந்த விஜயவாடா ஒட்டியிருக்கக்கூடிய குணாவரம் ஐடி பார்க்கில் தற்போது இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மட்டும் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது மேடை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் மூலமாக மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் ஒரு முக்கியத்துவம் பெறும் கட்சியாக தெலுங்கு தேசம் கட்சி உருவெடுத்திருக்கிறது. சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.